புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 19 முதல் 31. அதிகாரம் 20 இறைவார்த்தைகள் 19 முதல். அன்று வாரத்தின் முதல் நாள் அது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக, தந்தை என்னை அனுப்பியது போல் நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்னபின் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான திதிம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாட்களுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து, நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகனாகிய மெஸ்ஸியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளே, நம் ஆண்டவர் இயேசு நமக்காக மரித்தார், பாடுகள் பட்டார், நமக்காக உயிர்த்து விட்டார். இந்த உயிர்த்த ஆண்டவரை நாம் கொண்டாடுகின்றோம். அருமையான என் இறை மக்களே, இந்த உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற ஒரு மேலான ஆசீர்வாதம் நம்பிக்கை. மேலான ஆசீர்வாதம் நம்பிக்கை. நம்பிக்கை இல்லாததால் இதோ சீடர்கள் என்ன செய்கிறார்கள்? பயந்து கோழைகளாக அவர்கள் ஒளிந்திருக்கிறார்கள். இயேசு உயிர்த்து விட்டார் என்கின்ற நம்பிக்கை இல்லாத காரணத்தினால்தான். அவர் உயிர்ப்பார் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறார் இல்லையா? 3 முறை சீடர்கிட்ட சொல்லுவார், நான் பாடுபட்டு மரித்து உயிர்த்தெழ வேண்டும். இப்போ தன்னுடைய பாடுகளை 3 முறை அவர்களுக்கு அறிவிக்கின்றார். இப்போ அதெல்லாம் நினைவு கூறாமலே அவர்கள் குழம்பி போயே இருக்கிறார்கள். அப்போ அந்த நம்பிக்கை தொய்வடைந்த நிலையில் இருக்கிறது. இப்போ பாருங்க, அந்த நம்பிக்கை மெதுவாக உயிர்த்த ஆண்டவர் தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார். ஏன்னா ஒவ்வொருத்தராக வந்து சொல்கிறாங்க, பெண்கள் சொல்கிறாங்க, நாங்கள் அங்கே கண்டோம் சொல்கிறாங்க. எனினும் அவர்கள் நம்பாமல் இருக்கிறாங்க. அதே போல் வயலுக்கு போயிட்டு வந்த சீடர்கள் சொல்கிறாங்க, எமாவுஸ்க்கு போன சீடர்கள் நாங்கள் பார்த்தோம், ஆண்டவரை பார்த்தோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறாங்க. எனினும் சீடர்கள் நம்பவில்லை. அப்போது ஒரு கரையில் நம்பிக்கை, ஒரு கரையில் நம்புறதுக்கு யோசனை, பல குழப்பங்கள் இதோ உள்ளே கிடக்கிறார்கள். மீண்டும் ஆண்டவர் வருகின்றார். மீண்டும் ஆண்டவர் என்ன செய்கின்றார்? வருகின்றார். அருமையான காரியத்தை செய்கின்றார் இல்லையா? என்ன சொல்கிறாரு? உங்களுக்கு அமைதி உரித்தாக என்று சொல்லிவிட்டு அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். அவர் தம் கைகளையும் விலாவையும், இந்த பாருங்கப்பா, நான் தான் என்றப்போ ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இப்படி அந்த பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை மீண்டும் 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 ஊட்டுவது உண்மையிலேயே ஆண்டவர், உயிர்த்த ஆண்டவர் தருகின்ற மிகப்பெரிய பொக்கிஷமாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை இல்லாமல் தான் நாம் வாழ்வை இழக்கின்றோம். இந்த நம்பிக்கையினால் தான் நாம் வாழ்வு பெறுகின்றோம். நீங்கள் பாருங்கள், முதல் வாசகத்தில் ஒரு அருமையான காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன காரியத்தை பற்றி பார்க்கிறோம்? மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தார்கள்.
அவர்கள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை, எல்லாம் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. அவங்க என்ன செய்தாங்க? தங்களிடம் இருக்கின்ற எல்லா பொருளையும் திருத்துதர்கள் பாதத்தில் கொண்டு வச்சுட்டாங்க. தங்களுக்குண்டு எதுவுமே அவங்க வைக்கலை. இது எப்படி நடந்துச்சு? இது எப்படி நடந்தது? காரணம், அவர்களுக்குள் புதிதாய் தளிர்விட்ட நம்பிக்கை தான். என் ஆண்டவர் உயிர்த்து விட்டார் அப்படின்னு சொல்லும்போது நாமெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள். அப்போ உடனே யோசிக்கிறாங்க, கடவுள், நாமெல்லாம் கடவுளுடைய பிள்ளைகள், அப்போ நமக்குள்ளே எல்லாம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் கொண்டு அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சுட்டாங்க. உழைச்சி வந்து அப்போஸ்தலர்கள் என்ன செய்தாங்க? அதை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அப்போது இங்கே இந்த செயல் நடக்க வேண்டும் என்றால் அவர்களுக்குள் புதிதாய் பிறந்தது அந்த புதிய நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? கடவுள், எல்லாமல்ல தந்தையாகிய கடவுள், அவர்தான் நம்முடைய வானக தந்தை, நாமெல்லாம் அவருடைய அன்பான பிள்ளைகள். இந்த விஷயம் இப்போ தான் இருக்குது. அதனால தான் இவங்க வாழ்க்கை வித்தியாசமாக இருக்குது. எல்லாரும் ஒன்றாக இருந்தாங்க. அவங்களுக்குள்ள பாகுபாடு இல்லை, பிரிவினை இல்லை. உழைச்சது எல்லாத்தையும் அப்போஸ்தலருடைய பாதத்தில் வச்சாங்க. ஒன்றாக கூடி ஜெபிச்சாங்க, ஒன்றாக பகிர்ந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே மற்றவர்கள் இது என்ன வித்தியாசம், புதிய ஒரு போதனையாக இருக்கிறது, புதிய வாழ்வு முறையாக இருக்கிறது. ஏனென்றால் சுயநல வாழ்க்கையை தான் பார்க்குறாங்க. எனக்கு நான் வாழணும், அடிப்படி சண்டை போடாமல் அமைதியாக சாந்தமாக எல்லாரும் ஒன்றா இருக்கிறாங்களே, இது யார் அப்படி ஒவ்வொருத்தரும் கேட்க அதுவா, ஐயோ கிறிஸ்து அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், அந்த கிறிஸ்துவை பின்பற்றுகின்ற மக்கள் இவங்க அப்படின்னு சொல்லி யார் இவங்க? இவங்க தான் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய மக்கள். யார் இவங்க? இவங்க தான் கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய மக்கள் என்று சொல்லி முதன்முறையாக இந்த விசுவாச வாழ்க்கையை பார்த்து தான் கிறிஸ்தவ மக்களுக்கு என்ன பேர் வந்துச்சு? என்ன பேர் வந்துச்சு? என்ன பேர் வந்துச்சு? சத்தமா சொல்லுங்க. கிறிஸ்து அவர்கள். யார் இவங்க? கிறிஸ்துவை பின்பற்றும் அவர்கள். கிறிஸ்து அவர்கள் என்று சொல்லி என்ன செய்து நம்ம கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயரே இந்த வாழ்வு முறையை பார்த்து தான் வந்திருக்கிறது. எனவே என் அன்பு பிள்ளைகளே, அந்த விசுவாச வாழ்வு முறை தான் கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயரை உருவாக்கியது. எனவே நாமெல்லாம் இந்த கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயரை தாங்கியிருக்கிறோம் என்றால் இந்த விசுவாசத்தை வாழ வேண்டும் என்று சொல்லி கடவுள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அதே போல பாருங்க, 2ஆம் வாசகத்தில் அழகான காரியம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் உலகை வெல்லும். கடவுளிடமிருந்து பிறக்கும் அனைத்தும் எதை வெல்லும்? உலகை வெல்லும். உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, உலகை வெல்வது நம் நம்பிக்கையே. அப்போது இந்த நம்பிக்கை வந்து விட்டதனால் நாம் உலகை ஜெயிக்க முடியும், வெல்ல முடியும். அடுத்த வார்த்தை பாருங்கள், இயேசு இறைமகன் என்று நம்புவோரை தவிர உலகை வெல்வோர் யார்? அப்போது இந்த சீடர்களை பாருங்கள், இந்த ஒரு புதிய வாழ்க்கை வந்துச்சுன்னா அவங்க இயேசுவை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நம்பினார்கள். அந்த நம்பிக்கை தான் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. ஏன்னா அவங்க பயந்து அறைகளுக்குள் இருந்தவங்க எப்படி வித்தியாசமாக எழும்பி ஒரு தைரியத்தோடு போதித்தாங்கன்னா, அந்த ஆண்டவர் இயேசு உயிர்த்து விட்டார், எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை தான் அவருடைய வாழ்க்கையை மாற்றிடுச்சு. எனவே நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள், அந்த நம்பிக்கை என்பது நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆற்றலாக, சக்தியாக அது அமைகின்றது. இந்த நம்பிக்கை இல்லாமல் இந்த நற்செய்தியில் பார்க்கிறோம், கோழைகளாக அங்கே இருக்கிறார்கள். இப்போது இந்த இரண்டாவது, அதாவது பாஸ்கா, இந்த 2வது ஞாயிற்றுக்கிழமையை எப்படி அழைப்போம்னா இறை இரக்கத்தின் ஞாயிறு. எப்படி அழைப்போம்? இறை இரக்கத்தின் ஞாயிறு என்று சொல்லி அழைப்போம். அதுக்கு அருமையாக இந்த நற்செய்தி வாசகம் மிக 2 சான்றுகளை தருகின்றது. ஒன்று, அவர்கள் அந்த கூடி இருக்கும்போது ஆண்டவர் அழகான ஒரு காரியத்தை சொல்கிறாரு. அவர்கள் மேல் ஊதி தூய ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படாது என்று சொல்லுகிறார். இல்லையா? இந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். இது இயேசுவின் இரக்கத்தின் வெளிப்பாடு. இது இயேசுவின் இரக்கத்தின் வெளிப்பாடு. ஏன் அப்படின்னா, ஆண்டவர் வாழ்ந்த போது எல்லா நோய்களையும் குணப்படுத்துகிறார், நற்செய்தி அறிவிக்கிறார். அதே போல் ஆண்டவர் செய்த முக்கியமான ஒரு காரியம், இயேசு பாவங்களை என்ன செய்தார்? மன்னித்தாரா இல்லையா? உன் பாவம் மன்னிக்கப்பட்டன, எழுந்து உன் படுக்கையை தூக்கி கொண்டு நட அப்படின்னு சொல்கிறாரு. கல்லை தூக்கிட்டு வரும்போது அந்த அம்மாட்ட சொல்ல, இனிமேல் பாவம் செய்யாதே என்று சொல்லி அந்த அம்மாவுக்கு பாவ மன்னிப்பு, ஒவ்வொருத்தருக்கும் பாவங்களை மன்னித்து அவர்களுக்கு ஒரு புதிய வாழ்க்கை என்ன செய்கின்றார்? கொடுக்கின்றார். அப்போது இந்த ஆசீர்வாதத்தை அவர் இறந்து உயிர்த்த பிறகு அவர் தன்னுடைய பிள்ளைகள் தொடர வேண்டும், இந்த ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னு அவர் விரும்புகிறார். அதனால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, தன்னுடைய உரிமையை, கடவுளுக்கு தான் மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு, அப்படி தானே? இந்த உலகத்தில் யாருக்கு மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு? யாருக்கு? நமக்குண்டா? இந்த கடவுளுக்கு உண்டு. அந்த கடவுள் தனக்கே உள்ள அந்த மன்னிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை, மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை யார் கையில் கொடுக்கிறார்? யார் கையில்? சீடர்கள் கையில். சீடர்கள் தான் படைத்த மனிதர்கள் இல்லையா? அது மட்டும் இல்லை, சீடர்கள் பலவீனமானவர்கள். 12 அப்போஸ்தலரை நம்ம பார்க்குறோம். அப்போது அந்த சீடர்களுடைய கைகளில் இயேசு கொடுத்தார் என்றால்
உங்கள் மீது, என் மீது, நம் மீது வைத்திருக்கிற அந்த இரக்கம், கடவுளுடைய இரக்கம். ஏன்னா நான் விட்டு சென்ற இந்த பணியை தொடர்ந்து இந்த உலகத்தில் ஆற்றுவதற்காக நான் விரும்புகிறேன், என் மக்கள் எல்லாரும் மன்னிக்கப்படணும் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கி பாருங்களேன், இன்றைக்கி இந்த பாவ சங்கீர்த்தன தொட்டி எத்தனை ஆண்டுகள்? 2024 ஆண்டுகள் ஆயிடுச்சு. இந்த 2024 ஆண்டுகளும் இந்த பாவ சங்கீர்த்தன தொட்டியிலே அங்கே முழந்தால் படியிட்டு எத்தனை பேர் புனிதர்களாக ஆகியிருப்பார்கள் யோசித்து பாருங்கள். பல புனிதர்கள்லாம் இந்த பாவ சங்கீர்த்தன தொட்டியில தான் முழங்கால் பட்டு தன் பாவங்களை அறிக்கையிட்டு அவர்கள் உடைந்து புதிய வாழ்க்கையை செய்கிறாங்க, வாழ்ந்திருக்காங்க. அதனால் பாவ சங்கீர்த்தன தொட்டி பலருடைய எக்கச்சக்கமாக பலருடைய வாழ்க்கையை பாதுகாத்திருக்கிறது. நிறைய பேர்லாம் தற்கொலை எண்ணத்தில் வந்தவங்க பாவ சங்கீர்த்தன தொட்டியில் வந்த உடனே ஆண்டவர் மன்னித்த அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டு எனக்கு மன்னிப்பு உண்டா புதிய வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறாங்க. சில பேர் மிக கொடுமையான பாவங்கள் செய்தவர்கள், முட்டிக்கிட்டு இருந்தவங்க அதில் முழங்கால் போட்டுட்டு அந்த பாவத்தின் விலகி வேறு பாதையிலே நடந்திருக்கிறார்கள். குடிகாரர்கள், குடித்து தன் குடும்பத்தையே பாழாக்கியவர்கள் இந்த பாவ சங்கீர்த்தன தொட்டிலாம் முழங்கால் போட்டு அவங்க வாழ்க்கையை புதுசாக மாற்றிருக்காங்க. கடவுளே வேண்டாம், கடவுளை எனக்கு பிடிக்காது என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் திடீரென்று அவர்கள் உள்ளம் குத்தப்பட்டு இந்த பாவ சங்கீர்த்தன தொட்டியில் முழங்கால் போட்டு அவங்க வாழ்க்கையை மாற்றிருக்கிறாங்க. எனவே என் அன்பு பிள்ளைகளை, இந்த பாவ சங்கீர்த்தனம் என்பது பலருடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறது என்றால் இயேசுடைய இரக்கத்தின் அடையாளம். தன் பிள்ளைகளை அவர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பிய காரணத்தினால் இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தன்னுடைய சீடர்கள் கைகளில் கொடுக்கிறார். அப்போ பாவ சங்கீர்த்தன தொட்டி என்பது எதனுடைய அடையாளம்? இறைவனுடைய இரக்கத்தின் அடையாளமாக இருக்கிறது. என் அன்பு பிள்ளைகளே, நம்ம இன்னொரு காரியத்தை இங்கே பார்க்கலாம். எல்லாரும் இருந்தாங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் இல்லை. யார் இல்லை? தோமையார் மட்டும் இல்லை. நீங்கள் பாருங்களேன். அப்போ தோமையார் இல்லைனாக்க தோமையார் என்ன செஞ்சுருக்கிறோம்? கடவுள் நறுக்குன்னு 4 கொட்டியிருக்கணும், அப்படி தானே? இன்னைக்கு பாருங்கள், ஏற்கனவே அவர் தோன்றியாச்சு, பல முறை தோன்றியாச்சு. ஒருத்தர் மட்டும் இல்லை. அதுக்கு ஆண்டவர் இயேசு என்ன செய்வார்? அவர் அவசரத்துக்கு எங்கேயோ போயிருக்கிறாரு, என்னன்னு தெரில. இல்லை, நான் பார்த்தாதான் நம்புவேன் அப்படின்னு சொல்லி தோமையார் சொல்கிறாரு. ஆனால் இயேசு பாருங்களேன், அந்த ஒற்றை ஆட்டுக்குட்டிக்காக எல்லாத்துக்கும் தோன்றியாச்சு, சரி பரவாயில்லை விடவில்லை. அந்த ஒரு சிறு ஆட்டுக்குட்டிக்காக மீண்டும் என்ன செய்கின்றார்? 8 நாட்களுக்கு பின் மீண்டும் என்ன செய்கிறார்? தோமா அவர்களோடு இருக்கின்ற பொழுது காட்சி கொடுத்து அந்த ஒரு ஆட்டுக்குட்டியாக்கி அந்த தோமாவுடைய நம்பிக்கை என்ன செய்கிறாரு? அவர் வளர்த்து விடுகிறார். தோமா, நீ கண்டதால் நம்பினாய், காணாமலே நம்ம ஒரு பேறு பெற்றோர் என்று நான் சொல்லுகின்றார். நீங்கள் பாருங்களேன், அந்த தோமாவுக்கு காட்சி கொடுத்தனால தோமா சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? நீரே என் கடவுள் இல்லையா? நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்கின்ற மேலான ஒரு விசுவாசத்தை இருக்கிறேன். என்னுடைய ஆண்டவரையா, நீர் எனக்காக தேடி வந்து, நான் ஆசைப்பட்டேன், எல்லாரும் இருந்தாங்க, ஆனால் எனக்கு இல்லைன்னு ஆசைப்பட்டேன், ஆனால் எனக்காகன்னு சொல்லி நான் ஒத்த ஆளு தானே, எனக்காகன்னு சொல்லி திரும்ப வந்து எனக்கு காட்சி கொடுத்துட்டியே, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிது அப்படிங்கிற. அப்போ இயேசுடைய இரக்கம் ஒரு சிறு ஆட்டுக்குட்டியை கூட விட மாட்டார். அதனால் 99 ஆட்டில் ஒரு ஆடு காணாமல் போச்சுன்னா அதை தேடி அலைகிறார் பாருங்க. அந்த இறைவனுடைய இரக்கத்தை இந்த அருமையான ஒரு காட்சி நமக்கு வெளிப்படுத்திருக்கிறது. எனவே இறைவன் இரக்கம் உள்ளவராக இருக்கின்றார். எனவே இரக்கத்தின் ஒரு ஞாயிறாக இந்த ஞாயிறை திருச்சபை அழைக்கின்றது. நண்பு பிள்ளைகள், 2 காரியங்களை இதயத்தில் பதிப்போம். ஒன்று என்ன? விசுவாசம், நம்பிக்கை. உலகை வெல்வது நம்முடைய நம்பிக்கை. சொல்லுங்க, உலகை வெல்வது நம்முடைய நம்பிக்கை. இன்னைக்கு கோழைகளாக இருந்தார்கள், அந்த கோழைகளாக இருந்தவர்களுக்கு உயிர்த்தாண்டவர் நம்பிக்கை கொடுத்தார். அந்த நம்பிக்கை கதவெல்லாம் திறந்து உள்ள கடந்தவங்க வெளியில் வந்தாங்க, போதிச்சாங்க, தைரியமாக போதிச்சாங்க, இன்னும் தைரியமாக போதிச்சாங்க. அவர்களை கொல்லுவோம் என்று மிரட்டினார்கள், ஆனாலும் பயப்படலை, நம்பிக்கையோடு இன்னும் தைரியமாக போதித்தார்கள். அந்த நம்பிக்கை அவர்களை மாற்றி இன்று உலகம் முழுவதும், இந்த பூமி உருண்ட முழுதும் தேவ ஆலயங்களும் கிறிஸ்தவ நம்பிக்கையும் கிறிஸ்தவ பிள்ளைகளும். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்? இயேசு பிறந்த இடத்துல இருக்கோம். எங்கே இருக்கோம்? அவர் ஒரு மூலை எங்கேயோ இருக்குது, நாம் இன்னொரு இடத்துல இருக்கிறோம். யோசித்து பாருங்கள், இன்று உலகம் முழுவதும் நாம் கிறிஸ்தவ பிள்ளைகள் வளர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் அந்த சீடர்களுடைய நம்பிக்கை. எனவே என் அன்பு பிள்ளைகளை, உலகை வென்றுவிட்டது இந்த நம்பிக்கை. எனவே அன்பு பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட முடக்கி வைத்திருக்கின்ற அவநம்பிக்கைகளுக்கு எதிராக ஆண்டவர்கிட்ட கேட்போம். உயிர்த்தாண்டவரே, இதோ அந்த அறைகளுக்குள் இந்த சீடர்கள் முடங்கி கிடந்தார்கள், நீ நம்பிக்கை அவர்களுக்கு காட்சி கொடுத்து அவர்களிடம் தோன்றி நம்பிக்கையை நீர் கொடுத்தீரே. உண்மை பார்த்த பிறகு அந்த நம்பிக்கையினர் அவர்கள் வெளியே வந்து எவ்வளவு ஆற்றலோடு போதித்தார்கள். அதே போல அந்த தெய்வீக நம்பிக்கையை உயிர்த்தாண்டவரே எங்களுக்கு தாரும் என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம்? வேண்டுவோம். உயிர்த்தாண்டவர் நமக்கு மிகச்சிறந்த அந்த பொக்கிஷமாகிய நம்பிக்கை நம்முடைய உள்ளத்தில் தருவார். ஆமென்.